Hello everyone, welcome to Spice Up. இன்னைக்கு நம்ம ஆட்டோட மூளையை வச்சு ஆட்டு மூளை வறுவல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆட்டு மூளை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப நேரம் மட்டன் வேக வைக்கிற மாதிரிலாம் டைம் ஆகாதுங்க. ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன அலுமினியம் திக்கான பேஸ் இருக்கிற வடைச்சட்டி எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்குறேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ரெண்டு பீஸ் பட்டை போடுறேன். இது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அந்த ரெசிபிக்கு. ஸோ இது கூட இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கு, ஒரு பெரிய வெங்காயம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கம்மியாக வெங்காயம் சேர்த்துனாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கி விடுறேன். இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு பொடியாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் நம்ம பூண்டு பேஸ்ட்டாவோ இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்த்திக்க போகிறதில்ல. வெறும் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு மட்டும்தான் இதுக்கு ஃப்ளேவரு. ஸோ அதனால் அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ இதை நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வணக்கும் போதே நம்மளுக்கு பூண்டு, அந்த பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு இதோட ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை மட்டும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். இதை இப்போ நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டோட நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற மூளையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மூளையை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இதை நம்ம ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால் இதை ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மூளை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மல் தண்ணியிலேயே ஒரு 2-3 நிமிஷம் போட்டாலே போதும். அது ஈஸியாக வெந்துடும். ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கரில் போடணும்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. நம்மளோட தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சாஃப்டாக வதங்கியிருக்கு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நான் இந்த டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம் அந்த கலருக்காக. இப்போ இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் சேர்த்தி தான் வேக வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சம் அளவாக மட்டும் சால்ட் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மூளையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த மூளைக்குள்ளே நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் சிம்மில் வச்சு. இப்போ நான் இதை ஒரு லிட்டு போட்டு மூடிடுறேன்.
ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ திருப்பியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தான் மசாலா இறங்கியிருக்கு. இன்னமும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கணும். ஸோ அதுக்காக இன்னொரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடியே வச்சிடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போது நம்ம மசாலா எல்லாமே வந்து நல்லா அந்த மூளைக்குள்ளே இறங்கி ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட மூளை வறுவல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம மல்லித்தலை தூவி இதை இறக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆட்டு மூளை வறுவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.